வாதிரியா, என்ன பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். அழகையா? இயற்கை அழக ரசிக்கிறேன். என்னதான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். உனக்கும் பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி தான் வச்சாங்க. அவங்களுக்கு என் மேல ரொம்ப 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 பிரியம். ஓஹோ, அப்படியா? சொல்லணும்னு சொல்றீங்களே, என்னன்னு சொல்லிடுங்களே. அது சொல்றேன். அந்த கொடியை பாத்தியா? அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம். அதே மாதிரிதான் பெண்களும். அதனாலதான் பெண்களை கொடியாள்னு வர்ணிக்கிறாங்க. கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடைகிறது இல்ல. அழகு என்ன தெரியா? அந்த கொடி கொடி ஏன் தெரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. நான் வரேன் வாத்தியாரையா. ஏன் வாத்தியாரையா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது? ஒண்ணும் பிறக்கலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தேந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊமையா எங்க? எருமைய குளிப்பாட்ட போயிருக்கா. ஏங்க? வாழைக்கு உரம் போடணும். அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரைசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க, ஊமையனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா. விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க, அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை, காதும் கேட்காது. அவனுக்கும் பொண்ணை கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நீ கொடுப்பியா? என்ன ஊமையாயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமல இருந்திருப்பா. அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். அழகு, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர. நம்மளான உதவிய 4 பேருக்கு செய்யணும் வாத்தியாரையா. சத்யா, கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். உதவியா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பார்க்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத. உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படின்னா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது இளம்பிள்ளவாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துடுச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளைதான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க ஓதுரையா. அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க, நான் வரேன்.
என்னப்பா சங்கர், ஒண்ணுமில்லம்மா, தாகம் தாகம். மோர் தரட்டுமா இல்ல காப்பி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்க, கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். நீ போ, நான் மோர் கொண்டு வரேன். மெல்ல மெல்ல. மெல்ல. இந்த நிலைமையில நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, நொச்சல பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். இந்தாங்க. துண்டை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவுல நொண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே? வந்துட்டேமா. நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல காலம் வந்தாச்சு. ஏய் குடுகுடுப்ப, என்னடி? கல்யாணமும் வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்தாச்சு. நீ ஒரு விவசாய கட்டவ. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு தான் புரியல. பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கேன். அவர் மேல இறக்கப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. நீ கூட கணத்துல வந்துட்டியாமே, அவர்தான் உன்னை காப்பாத்தினாரா? அத கூட சொன்னாரு. பாத்தியா பாத்தியா, பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்கும் சொன்னேன் இல்ல, நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது. சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயா. யாரு?
அரடே வாத்தியார் தம்பியா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். பரவாயில்லைங்க, அழகு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே. ஆமா, என் சம்சாரமும் சொன்னா. அழகு ஒரு வெகுளி. அவ பேச்சை என்னால நம்ப முடியல. உங்களுக்கெல்லாம் அவ வெகுளி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ அறிவாளி. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க நல்லா யோசனை பண்ணித்தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்ப தேவை உங்க அபிப்பிராயம் தான்.